20 டேங்க். இன்னும் ஒரு குத்து நான் நடிமத்தில் நிறையா வரும். தண்ணி அளவு டப்பாங்க. அதால் எத்தனை வருதோ இப்போ 20 டேங்க் அடிக்கணும் நம்ம இந்த 3 ஏக்கருக்கு. அந்த 20 2.5 20 டேங்க் சொன்னீங்க. நான் தெளிவாக தான் 20 டேங்குன்னு தான் சொன்னான் அந்த அண்ணன்ட்ட. ஒரு டேங்க்கு ஒரு குடம்பு 2 டப்பா தான் 2 தான் வரும். மீதி இப்போ 18 டப்பா தண்ணி ஊற்றணும். 2 ஊற்றுவார் அந்த டப்பாலே 18 டப்பா. ஆமாம். நீ வேற நல்லா இருக்குதுன்றியா? எல்லாம் சொல்கிறாங்கண்ணே. அதுக்காகவே விருப்பத்துலான்னுட்டேன். என்ன வந்து கேளாங்க புள்ளா கோயில்ல நீ மட்டும் எப்படி தண்ணி பாசுற? மீதி எல்லாம் தண்ணி பாஞ்சு எல்லாம் செத்து போச்சு. அவங்களாம் லேட்டாக பாசிருப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த டைம் கணக்கு பண்ணி பாசுது நம்ம. ஓ நைட்டில் பகலில் பாசினாக்கா அந்த பக்கம் ஒரு 4 பேருக்கு சூப்பராக இருக்கு. இல்லை அந்த ரோட்டு கொல்லி வந்து எப்பவுமே சாயந்தரத்துல தண்ணி பாசணும். ஆமா வீட்ல இருக்கிற செடியிலும் பகல்ல வந்து தண்ணியே நிக்க. காலைல 11 மணி வரைக்கும் பாசுறாரு. எப்படி இருந்தா அம்மா சாயங்காலம் அதோட 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டில் அவ்வளோதான். சாரி விட்டுட்டோம்னா இடைவாக்கா தண்ணி பாசி விட்டுட்டோம்னா அது இந்த கொதிப்புக்கு என்ன பண்ணுது? செடியை ஃபுல்லாக செத்துரும். இவர் அது மாதிரி லப்பா லப்பான்னு வரு. பேச்சே நான் கேட்க மாட்டேன். அந்திக்கு தான் தண்ணி பாசி விட்டோம்னா காலைல பார்க்கும்போது செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ரோட்டு கொல்லியே முளையில விட்டுருக்கிட்டுருந்தாங்களே, யாரையும் கேட்காம தான் தண்ணி அப்படியே சேர்த்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. இதெல்லாம் எப்படி ஒன்றா இருந்தது களை கொத்துறப்பா. இதில் 2 துண்டை விட்டா அந்த ஓரத்தில் மூடெலாம் ஓரளவுக்கு மீடியமாக இருந்தது. அதுதான் 2 எல்லாம் நம்ம களை கொத்தக்குள்ள. ஆனால் அதான் சூப்பராக இருக்குது. ஒட்டில் நான் கொத்தும் போது செடியே இல்லைக்கா. 2 பாத்தி அது இப்போ நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது இல்லாத இதெல்லாம் ஒப்பா இருக்குது பாரு. அந்த லாஸ்ட்டில் அந்த சவுக்கு ஓரம் ஃபுல்லாகவே செடி ஓங்கவே இல்லை. இதே கிடையாது. இதில் எதாவது தெரியுமா மாமா? பட்டா பாக்கியம் தான். இது பாஸ்மதி அரிசி பிரியாணி செய்யும். பிரியாணி அரிசி மாதிரி இது பச்சை அரிசி மாதிரி அவங்க கணக்குல ஊற்றுறாங்க. லோல் அடிக்குது பதில் அந்த வலைலாம் நமக்கு சரி வராது. பாண்டிக்கு போனால் ஆரஞ்சு கலர் வலை வச்சுருந்தேன் பாரு. எம்மா நல்லா 7-8 வருஷமாக நல்லா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி மிலிட்ரி கேன்டீனில் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மூஞ்சி இடையே வச்சுக்கண்ணா. அந்த வாகு இடையே வச்சுக்கா. அப்படி காய்ச்சினே ஊற்று. காலையில் வெறியும் ஊற்றுறதுக்கு நமக்கு கொண்டுட்டுன்னு வரும். அந்த எடுத்து ஒரு தண்ணி வந்து இன்னொரு 10-15 நாள் ஒரு தண்ணி பார்த்து இன்னொரு மருந்து எப்போ அடிக்கணும்? அது சொல்கிறேன் நான். சரி அதில் ஊற்று பார்த்து. உன் பேரை அடிக்கடி மறந்துடுறான். அரும்பு. பிருந்தாவை போய் அரும்புன்னு கூப்பிடுவோம் வாட்டமாக. ஏக்கா மோட்டிலேருந்து தானே மாமா அடிச்சார போகிற? இல்லை இதில் அடிக்க போறியா? விருப்பம் கரெக்டாக தான் இருக்கு மாமா.
அந்த மூடி மூடி விட்டுரு அரும்பு. அவ்வளோதான் கரெக்டாக இருக்கு பாரு. ஆ அதான் அப்பா அந்த கோடு கழுத்துக்குதுல அது வரைக்கும். மோடு தான் எந்த பயிர் வச்சாலும் நமக்கு நல்லா இருக்கும். இந்த டைம் மோடு தான் நமக்கு அப்செட்டு. எதுவுமே செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அரும்பே எது ஈஸி எது கஷ்டம்னு. நமக்கு செட் ஆகல. என்னால தலையில வெயிட் வைக்க முடியாது. என் கூட எல்லாம் மாட்டி விட்டுறது. ஒரு கண்ணுடைய வட கையில் தச்சு மகன் இந்த கண்ணு. அதான் அன்னைக்கு பில்லு எடுத்து அது கூட தம்பியை வர வச்சு தூக்கி போகணும். ஒரு இடத்துல எடுத்துனே போக மாட்டேன். இல்லைன்னா பத்தாது மருந்து கரெக்டாக ஒரு ஓட்டம் பார்த்தா 20 டேங்கு கரெக்டாக இருக்கும். 20 டேங்கு தானே அடிக்க போகிறோம். இது 8 டேங்கு, இது 6 அது 6 12 20 டேங்க் சரியாக போயிடுச்சா அவர் கணக்கு தெரியும்.